cartoons. லம்புவும் டிங்குவும் மாடியில உக்காந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா டிங்கு? உன் ஹைட்டியா சின்னதா இருக்குன்னு தெரியுமா? நான் எதுக்கு இவ்வளவு லம்புவா இருக்குன்னு தெரியுமா? ஏன்? ஏன்னா என்னோட அம்மா அப்பா வந்து எனக்கு போன்விட்டா கொடுத்தாங்க குடிக்கிறதுக்கு. இது ரொம்ப ஓவரா இருக்கு. நீ என்னன்னா ரொம்ப போரிங்கான ஜோக்கு சொல்லிட்டு இருக்க. சரிப்பா, சாரி. அடா டிங்கு, கேளியா, இது வர போகுதுடா. கொஞ்சம் பிரியாணி எங்க இருந்தது ஏற்பாடு பண்ணி குடியேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாட பத்தி பேசுறான். உனக்கு 2 கிலோ பிரியாணி கொண்டு வந்து கொடுத்தா அவனு போலக்க. உனக்கு தான் நல்லா தெரியும்ல என் வயிற்றுக்குள்ள ராட்சச சுத்திட்டு இருக்கான்னு. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டே இருக்கணும்னு உனக்கு தெரியாதா? அடா சீக்கிரமா சொல்லியேண்டா, ஏதாவது பிளான் இருக்கான்னு. அது என்னன்னா, முகமது பாய் ஈத் பார்ட்டி வச்சிருக்காரு. நீ கூப்பிட்டுருக்காங்க, நீ வேணா வா. சூப்பர்பா. போன வருஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா உனக்கு? இந்த வருஷமும் அதே மாதிரி செய்வோம். 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவோம், ஆடுவோம், பாடுவோம், குதிப்போம், எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். ஈத் நாளும் வந்துடுது. 2 பேரும் குர்தா பைஜாமா போட்டுக்கிட்டு சந்தோஷமா ஈத் பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. லம்பு எல்லாருக்கும் வணக்கம் சொல்றான். அடா லம்பு, இனி சாகடிக்கு புரட்டிக்கிறேன். உனக்கு ஒண்ணுமே புரியலையா? குனிஞ்சி எல்லாருக்கும் சலாம் பண்ணு. எத்தனை முறை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், யாரை பார்த்தாலுமே உருதுல சலாம் அலைக்கும் சொல்லு. அடா மறந்தே போயிட்டேன்டா நானு. ஆனா நான் ரொம்ப குனிஞ்சனா என் குர்தாவே கிழிஞ்சு போயிருண்டா. அப்புறம் வேற என் சைஸுக்கு குர்தாவே கிடைக்கவும் மாட்டேங்குது மார்க்கெட்ல. நீ என்னைக்குமே திருந்த மாட்டாடா. எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், ஓ சைஸ்க்கு ரெடிமேட்ல என்னைக்குமே கிடைக்காதுன்னு. கொஞ்சம் தச்சு எடுத்துக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் நீ ரெடிமேட்லயே ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தனாக்கா எப்படி உன் சைஸுக்கு கட்டுப்படி ஆகும்? அடா கடவுள் என்னை இப்படி படைச்சிட்டா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? லம்பு எல்லாருக்கும் சலாம் அலைக்கும் சொல்ல ஆரம்பிச்சான். சலாம் அலைக்கும் பாய், ஈத் முபாரக் உங்களுக்கு. லம்பு ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி அக்ரம் பாய கட்டி தழுவிக்கிறான். கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிடறதுக்கு லைனா உட்கார்ந்துக்கிறாங்க. நானும் எல்லாரோடும் சாப்பிட உட்காந்துக்கலாமா? வேணாம், ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டுட்டு போட்டோம். சரிப்பா, முறைச்சி பார்க்காதடா. ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட வச்சிருவோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாரும் லைன்ல உட்கார்ந்துக்கிறாங்க. லம்பு, டிங்கு, முகமது எல்லாருக்கும் சாப்பாட பரிமாறுறாங்க. ஆஹா, எவ்வளவு நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. நிறுத்து, நீ எப்போ இப்படியே பண்ணிட்டு இரு. அடா அதுக்கு மூக்கையா மூடிட்டு இருக்க முடியும்? பின்னால மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் ஹாலுக்கு வந்துடுங்க, கவாலி நைட் ஆரம்பிக்க போகுது. இந்த முறை நாங்க பெஸ்ட் டான்சர் மற்றும் பெஸ்ட் சிங்கருக்கு அவார்டு கொடுக்க போறோம். அதோட 10,000 ரூபாய் பரிசும் கூட. இத கேட்டதும் லம்பு பயங்கரமா சந்தோஷமாயிட்டான். அடா டிங்கு, 10,000 ரூபாவா? ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். ஆனா அதுக்கு ஆடப்பாடம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு ஆடப்பாடலாம் தெரியாது. அடா நீ என்னை எப்ப பார்த்தாலும் டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. இப்படி எல்லாம் நடக்காதுப்பா. இன்னைக்கு நான் இதுல ஜெயிச்சு காட்டுறேனா இல்லையான்னு பாரு. நீயா? அதுவும் டான்ஸா? பந்தயவான வச்சுக்கலாமா? ரொம்ப சிரிக்கிறல நீ என்னைய பார்த்து. இன்னைக்கு நான் தான் இதுல வெற்றி பெற போறேன், பாத்துக்கோ. சரி, நானும் ஒத்துக்கிறேன் உன் பந்தயத்துக்கு. நீ ஜெயிச்சிட்டனாக்கா 5,000 ரூபாய் நான் உனக்கு தரேன். கொஞ்ச நேரத்திலேயே போட்டி ஆரம்பிக்குது. मेरी जौहर जबी तुझे मालूम नहीं, तू अभी तक है हंसी और मैं जवान. லம்பு ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்காக வேகமா ஓடுறான். ஆடா, லம்பு எங்க வாயமா மறைஞ்சு போயிட்டா? இப்பதானே இங்க இருந்தா. அப்ப முகமதோட குரல் கேக்குது. அடா திங்கு தம்பி, நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறேன். அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்களும் லம்பு மட்டும்தான். எங்க லம்பு எங்க போயிட்டான் தெரியல, இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னுட்டு இருந்தான். அப்ப பின்னாடில இருந்து கவாலியோட குரல் கேக்குது. पर्दा है पर्दा, पर्दे के पीछे पर्दा नशी है. எல்லாரும் வேகமா கைத்தட்டுற சத்தம் கேக்குது. முகமது ஹால நோக்கி போறான். டிங்குவும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அதே இடத்துக்கு போறான். ஆடா, இவ்வளவு அழகான பொண்ணு யாரு? ஆடா, எவ்வளவு சூப்பரா இடுப்பா ஆட்டி ஆட்டி ஆடுறாவ.
எல்லாரும் எவ்வளவு ரசிச்சிட்டு இருக்காங்க அவளை. அப்ப முகமது ரொம்ப ஆர்வமா ஸ்டேஜை நோக்கி நடந்து போறான். அங்க ஒரு பெண்ணோட டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாரு. எல்லாரும் வேகமா விசில் அடிச்சு அவங்கள ஆரவாரம் பண்றாங்க. அடா லம்பு எங்க போய் தொலைஞ்சாரு தெரியலையே. ஏன்னா ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா இப்போ எங்க போனான்னு தெரியலையே. மறுபடியும் பாட்டு ஆரம்பிக்குது. हमें जिंदा रहने दो है हुस्न वाले. ஸ்டேஜ்ல உயரமான பெண் பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆரஞ்சு அந்த உடம்புக்குள்ள இருந்து கீழே விழுது. அடா இது லம்பு ஆச்சு. அட கடவுளே, இவ பந்தயத்துல ஜெயிக்கிறதுல சொன்னா. லம்புவுக்கு இது எதுவுமே தெரியாத வேகமா ஆடிக்கிட்டு இருந்தான். முகமது டிங்கு பக்கத்துல வரான். டிங்கு தம்பி, இன்னைக்கு ஈதுப்பா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா எனக்கு செய்வியா? என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க நீங்க. அது என்னன்னா, அந்த லம்புவ ஒரு பொண்ணு ஆடிட்டு இருக்கால, அவ எனக்கு ஒரே பார்வையில ரொம்ப பிடிச்சி போயிட்டா. கொஞ்சம் எனக்காக அவள்கிட்ட பேசுறீங்களா ப்ளீஸ்? இத கேட்டதும் டிங்கு விழுந்து சிரிக்கிறான். நீங்க எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க தம்பி? ஒண்ணு இல்ல, நான் வெறும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவ உங்களோட ரொம்ப லம்புவா இருக்காளே. காதலுக்காக இது எதுவுமே தேவையே கிடையாது. அவ எவ்வளவு அழகா இருக்கா. சரி பாய், இந்த காதலை நான் எப்படியா சேர்த்து வைக்க முயற்சி பண்றேன். டிங்கு மனசுக்குள்ளேயே பயங்கரமா சிரிக்கிறான். இனிமேதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது. ஏன்னா லம்புக்கு பின்னாடி முகமது இருக்கா. என் கூட வச்ச பத்தியத்தை நீ தோத்து போற. பாட்டு முடிஞ்ச உடனே டிங்கு லம்பு பக்கத்துல போறான். என்னடா டிங்கோ, நான் தான் உன்கிட்ட சொன்னல, இந்த பந்தயத்துல நான் தான் ஜெயிப்பேன்னு. ஆமாப்பா, ஆனா நீ இன்னைக்கு ரொம்ப சூப்பரா ஆடினடா. இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்ட, அப்புறம் நான் தோத்து போயிட்டேன். சரி, உனக்காக ஒரு போன் வந்திருக்கு. அவங்க உனக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. யாரு? எங்க இருக்காங்கன்னு சொல்றியா? அவங்கள டென்ட்டுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அவரு ஜட்ஜு கூட. அவரு கண்டிப்பா உன்னை ஜெயிக்க வச்சிருவாரு. லம்பு டென்ட்டுக்கு பின்னாடி போறான். அங்க முகமது பொக்கே வச்சுட்டு காத்துட்டு இருக்கான். சுந்தரி, நீ எவ்வளவு அழகா இருக்க, எவ்வளவு நல்லா ஆடிட்டு இருந்த. நீங்க இந்த பொக்கையோட என்னையும் சேர்த்து ஏத்துக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டீங்க. அழகான சுந்தரியே, நீங்க என் கூட நிக்கா பண்ணிக்கிறீங்களா? முகமது பேசினதை கேட்ட உடனே லம்பு பயங்கரமா ஷாக் ஆயிட்டான். இதெல்லாம் இல்ல என்ன? இது ஒருவேளை டிங்கோட பிளானா தான் இருக்கும். ஆனா நான் இப்ப என்ன பண்றது இவங்கிட்ட இருந்து? உண்மையை சொன்னா எனக்கு பரிசு கிடைக்காது. அப்ப முகமது லம்புவோட கையை பிடிச்சுக்கிட்டு சொல்றான். சுந்தரி, நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பேன். நமக்கு 2 பிள்ளையும் பிறக்கும். இத கேட்டதுமே லம்பு கைய உதறிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். முகமதுக்கு எதுவுமே புரியல. அவன் லம்பு பின்னாடியே ஓடுறான். இத எல்லாத்தையும் தூரத்திலேருந்து பாக்குற டிங்கு பயங்கரமா விழுந்து சிரிச்சான். சுந்தரியா நீ?